சமயம் வந்துவிட்டது. எத்தனை யுகமானாலும் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷன் மாற தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் இதை பார்த்தீங்கன்னா ராஜமௌலி எடுக்க போகிற அந்த மகேஷ் பாபு அவங்க வச்சு எடுக்கிறாங்க போல பெரிய லெவலில் பட்ஜெட்டில் பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம். ராஜமௌலினாலே பாகுபலி மாதிரி ஒரு 5 வருஷமா எடுத்த படம் ஒரு படம். ஸோ பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாருமே பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ கூஸ் பம்ஸ் மூமெண்ட்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா மூவியாகவும் உலக லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் தூக்குனது வந்து பாகுபலி. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த படத்தை எடுத்த ஒரு ராஜமௌலின்றவர் வந்து இப்போ வந்து வாரணாசி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. மேபி அது சிவனை அடிப்படை பண்ணி எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மகேஷ் பாபு ஹீரோவாக பண்ணுறாரு. உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டீசர் மாதிரி கிளிம்ஸ் வீடியோ மாதிரி, அதாவது ஒரு ட்ரெய்லருக்கு வாரணாசின்ற நேம் டைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி மோஷன் ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அதாவது 512 EC அந்த காலத்தில், அதாவது 6ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்போ இருக்க தற்போதைய காலம் வரைக்கும், அப்புறம் ஐசேஜ் காட்டியிருப்பானுங்க, அப்புறம் ஒரு முக்கியமான கேவ்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் காட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக அதில் ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி காட்டிட்டு கடைசி கிளைமேக்ஸில் காளையின் உருவத்தில் உட்காந்துக்கிட்டு கையில் சூளத்தோட மகேஷ் பாபு வராப்பில். இதுதான் அந்த கிளிம்ஸ் வீடியோட சுருக்கம். ஸோ டீட்டெயில்டாக அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தோட முதல் நகரம், இந்த வேர்ல்ட்லயே கடைசி நகரம் காசி. இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். காடை போட்டு விட்டுருங்க, போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி. அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். முதல்ல பிரம்மாண்டமான ஒரு ஒயிட் ஷாட்டு, இப்போ மேலே வந்து ஈகிள் ஷாட்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த கழுகு பார்வையில் காட்டியிருப்பாங்க வாரணாசியை. ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இது வந்து 6ஆம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட ஒரு கதைக்களம் மாதிரி காட்டப்படுது. அதில் இந்த வாரணாசி இருக்க இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் காடு, இந்த பக்கம் காடு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலைசேஷனே உருவாகாத மாதிரி இருக்கும். இந்த நதிக்கரை நாகரிகம் இருக்குல்ல, ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படி தான் உருவாக்குன மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த காலத்து வாரணாசியை காட்டியிருப்பாங்க. செகண்ட் ஷாட்டில் வந்து ஒரு யாகம் நடத்துகிற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஒரு பெரிய யாகம் நடத்துகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த யாகம் நடத்துகிற விஷயமும் ஒரு இன்னொரு இடத்துல சீக்வன்ஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, இந்த யாகம் நடக்கிறாங்க. தேர்ட் ஷாட்டில் வந்து என்ன வரும்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு, ஒரு எரிக்கல் வர மாதிரி காட்டியிருப்பாங்க 2027. ஸோ அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. தற்போதைய காலத்தையும் மெர்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எரிக்கல் வருது, நம்ம பூமியை சுற்றிக்கிட்டு ஒரு சேட்டலைட் மாதிரி ஏதோ ஏலியன்ஸோட சிப்பு போகுது, ஒரு எரிக்கல் வருது அப்படிலாம் சொல்லி பேசியிருப்போம், பார்த்துருப்போம். ஐசேஜ் டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. நல்லா அவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஐசேஜ் ஒரு பெரிய ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே டீப் சீன்னு சொல்லுவாங்கள்ல, மேலே தெரியக்கூடிய ஐஸ் பாறை வந்து சின்னதாக இருக்கும், பட் டீப் சி உள்ள வந்து பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். ஸோ அப்புறம் ஆப்பிரிக்காவை காட்டுறாங்க. இந்த ஆப்பிரிக்காவை காட்டும் போது அந்த சிவிலைசேஷன், அந்த மாடுகள், அந்த மாதிரி ஒரு மவுண்டனை கனெக்ட் பண்ணியே காட்டுறாங்க. எல்லா காலங்களும் மாறுது, எல்லா நிலங்களும் மாறுது, மலைகள்லாம் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இது மெயின் ரீசன் என்னென்னா, மலைகள் சார்ந்த ஆட்களும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக மலைகள் என்றைக்குமே அவ்வளோ ஈஸியாக அலையாது, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. ஸோ அதுக்கு நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாட்லையுமே ஒரு மவுண்டன் பின்னாடி அப்படி காட்டப்படுற மாதிரி இருக்கும். ஃபைனலி வாரணாசி வந்துட்டாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வாரணாசிக்கு வராங்க. இந்த வாரணாசியில் ஒரு அண்டர் கிரவுண்டில் காட்டுறாங்க. வாரணாசின்னு போட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் காட்டுறாங்க. அந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் அந்த சைடில் இருக்குது. குஜராத்தை கனெக்ட் பண்ணுது. ஸோ குஜராத்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேசஸ். அந்த பார்வதியோட அந்த காதில் போடுற அந்த குண்டலம் சொல்லுவாங்களா, அது விழுந்த இடம் தான் வாரணாசி. அதனால தான் புனிதத்துவம் பட்டுச்சுலாம் ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த குண்டலம்ன்றது வந்து என்னென்னா அணிகலன் என்றாலே வணிகம். ஸோ அந்த இடத்துல அணிகலம் வந்து எங்கே அதிகமாக தயாரிக்கப்படுது, எந்த வியாபாரிகள் அதிகமாக அந்த அணிகலம் தயாரிக்கிறாங்கன்னா குஜராத்தில் வைர வியாபாரிகள் இருக்காங்க. செக் பண்ணுங்க. அந்த காளியை காட்டுவாங்க. உள்ளுக்குள்ள நிறைய சிலைகள்லாம் இருக்கும், சிற்பங்கள் அதெல்லாம் அழகாக காட்டியிருப்பாங்க அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்குள்ளே. ஸோ அங்கே ஒரு கேவ் இருக்குது. இந்த நம்மளுடைய பிரவீன் மோகன் சொல்லி ஒருத்தர் நாகர்களை பற்றி வீடியோ போட்டுட்ருப்பாப்புல, கல நிலவரத்தெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருப்பாரு. அங்கே குஜராத் சைடில் ஒரு இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு டனல் போகுதுன்னு சொல்லி ஒரு பேசியிருப்பார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு கேவ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது ஒரு கேவ். இங்கேயுமே நாகரங்கள்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாச்சு நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணும். ஸ்டாச்சு காளி ஸ்டாச்சு இருக்கும், அது கழுத்து வெட்டப்பட்டிருக்கும். அங்கேருந்து வரக்கூடிய பிளட் எங்கே போகும் அப்படின்னா 3 காளிக்கும் போகுது. மூதேவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மூதேவிகள் யாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரொம்ப பழைய வீடியோ, வேணா லிங்க்ல கீழே போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மூதேவிகள் யார், இந்த மூதேவிகள் போட்டிருப்பேன். 3 தேவிகள் இருக்க மாதிரி இருக்கும். வானத்திலிருந்து அந்த மேலேருந்து ஒரு குழிக்குள்ளேருந்து யாரோ ஒரு பெண் விழுகிற மாதிரி இருக்கும். ரெட் கலர் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க.
ஸோ பலி கொடுக்கப்படுற மாதிரியும் அதை சைட்ல இருந்து யார் பார்க்குறா அப்படின்னா ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. யாரோ ஒரு பெண்ணை பலி கொடுக்க போறாங்க, காளிக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி நடக்க போகுது, அந்த ரிச்சுவலை தடுக்கிறது தான் நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. ஸோ அப்படிதான் அந்த கதையம்சம் மாதிரியும் அந்த போட்டோஸ் கிளிப்ஸ் காட்டுது. வாரணாசி, அப்புறம் அந்த குஜராத் கனெக்டன், அந்த கேவ் சொன்னேன்ல, கேவ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க இன்டர்நெட்ல தேடி பார்த்தீங்கன்னா அந்த கேவ்ல குறிப்பா எதை சொல்லுவாங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு அந்த வராகி அவதாரம் சொல்லுவாங்கல்ல, அந்த வராகிக்கு வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். பூமாதேவின்னு சொல்லுவாங்க. அந்த பூமாதேவி வந்து கடல்ல இருந்து நிலத்தை மேல தூக்கிட்டு வந்தது. அதாவது முதல்ல நிலம் வந்தது. ஸோ நம்ம முன்னாடி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். யுக கோட்பாட்டில் இணையதள போராளிகள் ஒரு பதிவு போட்டிருப்பாரு, யுகங்களின் கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பாரு. முடிஞ்சா அந்த இதையும் போடுறேன், அதை உங்களுக்கு புரிய போகிறது இல்லை. ஸோ அந்த வராகி அவதாரம் முதல் சொல்லக்கூடிய விஷயம் வந்து வராகி வந்து பன்றி ரூபத்திலாம் வரல, பன்றி வந்து பூமிக்குலேருந்து தூக்கிட்டு வரும்ல, அதனால ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அதை சொல்கிறாங்க. இப்போ என் பிள்ளை சிங்கக்குட்டி புலிக்குட்டிலாம் சொல்கிறோம்ல, அது சிங்கத்துக்கு அப்புறம் இருந்துச்சு, புலிக்கு அப்புறம் இருந்துச்சு. ஸோ அந்த உவமைப்படுத்துறது அது மாதிரி வராகி அவதாரம்ன்றது வந்து பன்றி ரூபமும் கிடையாது, அதை உவமைப்படுத்துறாங்க. அதில் மறைபொருள் என்ன அப்படின்னா பன்றி கீழே இருக்கிறத தோண்டி மேலே கொண்டு வரும். ஸோ தண்ணிக்குள்ளே இருந்த நிலம் மேலே வந்தது, இதுதான் வராகி அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஸோ அந்த பூமாதேவியோட ஒரு குகை கேவ் அந்த வரையப்பட்டிருக்கு. அந்த கேவுக்குள்ள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வராகி தூக்கிட்டு வருது, கீழே நாகர்களை கீழே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ பூமி தண்ணியிலேருந்து மேலே நிலம் வந்த பிறகு உருவாக்கப்பட்ட முதல் இனம் நாகர் இனம். ஸோ அதை காட்டுறது தான் அந்த கேவ் டீட்டெயிலாம் காட்டியிருப்பீங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அங்கே ஒரு கேவ் வேறு இருக்குது, அண்டர் கிரவுண்டுக்குள்ள கேவ். அண்டர் கிரவுண்டுக்குள்ள தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் பல ஆண்டு காலமாக. அந்த அண்டர் கிரவுண்ட் கேவ் எங்கே வரைக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னா நாகாலாந்து வரை கனெக்ட் ஆகும். நாகாலாந்து வந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு கீழே போகுதுல, ஸோ அங்கே வரை கனெக்ட் ஆகும். ராமர் பாலம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு கூகுள் மேப்பில் போட்டு பாருங்களேன். யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா இருக்கலாம், சரி, கன்னியாகுமரியிலேருந்து கீழே நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒரு லைன் மாதிரி தெரியும், ஒரு மலைத்தொடர் மாதிரி நேராக தெரியும். அந்த மலைத்தொடருக்கு கீழே தான் அந்த கேவ் இருக்குது. ஸோ இதைத்தான் டீட்டெயில்டாக யார் சொல்லியிருப்பா, லியர் கசான்னு சொல்லிட்டு இணையதள போராளிகள் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. அந்த ஒரு போஸ்ட்டில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லியோர் கசாரோட ஸ்டோரியில் ஒரு கேவை தேடி ஓடிட்டு இருப்பாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு கீழே, அந்த கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அது கீழே இருக்கும். அது அந்த கேவுக்குள்ளே போனீங்கன்னா அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஹை டெக்னாலஜி வைஸாக உருவாக்கப்பட்டது. அது கீழே போனீங்கன்னா இப்போ இன்னொரு பிரபஞ்சத்துக்கு போகக்கூடிய வாசல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்வே சொல்லுவாங்க, இணை பிரபஞ்சம். ஸோ அதுக்கு சொல்கிறது தான் அந்த சாராம்சம், லியர் கசா கதை. அதை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. தற்போதைய அந்த காலத்துக்குள்ள இருக்க ஆட்கள் தேடிட்டு இருப்பாங்க. அது அந்த கதை அம்சத்தில் வரும். ஸோ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, கேவ்ஸ்லாம் ஒரு விஷயம் இருக்குது, நாகர்கள் அப்படி தான் உலகம் முழுக்க போய் கம்யூனிகேட் பண்ணாங்க. இதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் மன்னர்களும் அரசர்களும் கேவுகளை அடியில் பாதாள சுரங்கள்லாம் வச்சுட்டு பஞ்சாயத்து வந்துச்சுன்னா ஓடி போகிறதுக்கு, அவங்க தனியாக ப்ரைவேட்டாக போயிட்டு வர்றதுக்கு, ரகசிய கூட்டம் நடத்திக்கிறது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சிம்பிள் லங்கா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க, ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டாங்க. நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், கேவ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ திரிகோணமலையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கனெக்ஷன் காட்டியிருப்பாங்க. அங்கே ஒரு திரேதாயுகத்தில் நடந்துட்டு இருக்கு, சக்தியுகம் திரேதாயுகம், ராமர் காலகட்டம். ராமரை காட்டியிருப்பாங்க, வில்லம்பு வச்சுக்கிட்டு எய்த்தாப்புல ஒரு பெரிய ஜெயிண்ட் மாதிரி ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கத்து ஹனுமான் வந்து ஜெயிண்டாக இருந்து இந்த லங்காவை எரிப்பார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கதைக்களம் காட்டப்பட்டிருக்கும். அங்கே ராமர் வில்ல வச்சு அடிப்பார். அந்த அடிக்கிற சீக்வன்ஸ்லேருந்து இன்னொரு ஷாட் போகும், எங்கே போகும், வாரணாசிக்கு போகுது. ஸோ அவருடைய செருப்பை வச்சு தான் நாங்கள் ஆட்சி செய்தாங்க. ஸோ அந்த இதெல்லாம் காட்டுறதுக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக டக்குன்னு வாரணாசி போகுது. ஸோ வாரணாசியிலேருந்து இந்த கனெக்ஷன் டீட்டெயில் கனெக்ட் பண்ணுறாங்க. எங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து வாரணாசி, எங்கேருந்து எங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஹீரோவை கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஹீரோ வர சீக்வன்ஸ் வருது. மகேஷ் பாபு கையில் திருசூலத்தை வச்சுக்கிட்டு கழுத்தில் இந்த மாடு சிம்பிள்லாம் போட்டுக்கிட்டு காளை மாட்டு மேலே நந்தி தெய்வம் சொல்லுவாங்கள்ல, அது மேலே உட்காந்து சவாரி பண்ணிட்டு வராரு. ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட் காட்டுறாங்க. இது வந்து ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தார் ட்விட்டரில். ஒரு பொம்மையை வச்சு மகேஷ் பாபு உட்காந்து வர மாதிரி காட்டியிருக்காங்க, ஒரு ஈவெண்ட் மாதிரி. அந்த ஈவெண்ட்டில் பொம்மை மாதிரி மகேஷ் பாபும் ஒரு பொம்மைன்னு நினச்சேன். உண்மையிலேயே அவங்க பொம்மை தான். எல்லாம் போலி, எல்லாம் கற்பனை கதையில் நடக்கிறது. அவங்களாம் உண்மையான ஹீரோஸ் கிடையாது. அவங்கள அப்படி காட்டப்பட்டு அவங்க தலையில் வியாபாரம் பண்ணிடுறாங்க. அவங்க வேற லெவலில் கோடிகளில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை, பட் சொல்லிக்கிறேன். எல்லாரையும் போட்டு கொண்டாடி தர்றாங்க. அவங்க வெறும் நடிகர்கள், வெறும் நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். அவங்கள தலைவன் கடவுள் ரேஞ்சு கொண்டு போகாதீங்க. நாளைக்கு அரசியலில் வந்து உங்கள்கிட்ட ஓட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, ஓட்டு சீட்டு எஸ்ஐஆர் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் பேசியாச்சு. வாரணாசி டைட்டில் போட்டு முடிச்சாச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா துணுக்குகள் சொல்கிறேன். இங்கே இருந்து தான் ஒரு கூட்டம் உலகம் முழுக்க போச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த சீக்ரெட் கூட்டம் இங்கே இருந்து தான் போச்சுன்னு நம்ம சொன்னோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. இலுமினாடி, சீக்ரெட் சொசைட்டி, இதை பற்றிலாம் பேசக்கூடிய ஆள் யாருன்னா பாரிஸ் ஆலம். அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு இங்கிலீஷ் படம், அந்த படத்தை குப்ரின்னு ஒருத்தர் அவர் எடுத்த ஒரு படம். அந்த படம் கடைசி படம். அதை எடுத்தோன்னே அப்படியே ஆளையும் முடிச்சு விட்டாங்க, குடும்பத்தையும் முடிச்சு விட்டாங்க. ஸோ எப்படி கிரே ஸ்டேட்னு ஒரு படம் வந்தோம்னா குடும்பத்தையும் முடிச்சு விட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப மெசேஜான படம், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகும், ஆனால் மெசேஜ் படம்.
இந்த சீக்ரெட் சொசைட்டி அஜெண்டாஸ்லாம் எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி அவங்க உள்ள மெம்பர்ஸ் ஆகுறாங்க, இவங்கெல்லாம் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ரெச்சுவல் பண்ணுறது எப்படி, பலி கொடுக்குறது எப்படி, ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்கெல்லாம் ரிச்சுவல் பண்ணக்கூடிய மீட்டிங் போட இடத்துல தமிழில் பாட்டு ஓடும். அப்போது அதை வச்சு பாரிசாலன் ஒன்று சொல்லுவார், அதான் நீங்கள் கவனிங்களேன். எங்க உங்க தமிழ் பற்று இருக்குன்றக்காக இதுலயும் தமிழ் பாட்டு வரும்? இல்ல, அது கியூப்ரிக் வந்து தெரிஞ்சுதான் வச்சிருக்காருன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா சம்பந்தமே இல்லாம அந்த பாட்டு ஆக்சுவலா அங்க வரணும் அவசியமே கிடையாது. அதுல சம்பந்தமே இல்லாம ஒரு தமிழ் பாட்டை வந்து, அதுவும் வந்து அந்த ஆர்ஜி நடக்கிற இடத்துல அவர் போடுவார். அது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு காலகட்டத்துல இந்த கூட்டம் இருந்திருக்குங்கிறது வந்து இதை பத்தியான நாலேஜ் கொஞ்சம் வளர்த்துட்டாங்க கூட அது தெரியுது. அதாவது ஒரு காலத்தில் அவங்களாம் இங்கே இருந்தாங்களாம். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கோம், இங்கேருந்து தான் அவங்க போய் உலகத்தெல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டு திருப்பி அவங்க அங்கெல்லாம் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வராங்க. அதாவது இந்த நிலப்பரப்புல இருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள், போயிட்டாங்க, உலகம் முழுக்க டேக் ஓவர் பண்ணிட்டு அங்கே இருந்துக்கிட்டு பப்பட்ஸ்களை வச்சுக்கிட்டு பல ஆட்களை வச்சுக்கிட்டு லேயர் பை லேயராக உட்காந்து செதுக்கி இந்த இந்தியா நிலப்பரப்பு சவுத் இந்தியா இது எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டானுங்க. கோமாளிஸை வச்சு உள்நாட்டு துரோகிகளை வச்சு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ஸ்ட்ரைட்டாக இங்கே வர போகிறாங்க. இதை தான் நம்ம சொல்லிக்கிருக்கோம். இதை மறைபொருளாக வேறு மாதிரி சொல்லிட்டு இப்போ இலிமினேட்டை பற்றி பேசாமல் நாங்கள் தமிழ் தேசியில் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஜெயிப்ப? உங்களுக்குமே இதில் பங்கு இருக்குது. வள்ளல் பாரி தினேஷ்குமார் இவர் பேர். ஸோ இவர் வள்ளல் பாரி சமஸ்கிருதத்தில் தான் பேரே வைப்பாங்களாம். ஆனால் அவங்க அம்மா அப்பாலாம் பெரிய லிட்ரேச்சராக, அதாவது ப்ரொஃபஸர்ஸாக, பெரிய லெவலில் படித்த ஃபேமிலி, இவங்க தமிழில் படித்த ஃபேமிலி. ஆனால் அவங்களுடைய பையனுக்கு தினேஷ்குமார்னு பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேரை மாற்றுறது, இதெல்லாம் ஒரு சடங்கு. ஸோ பேரை மாற்றுறது, அப்புறம் பாரி வேந்தன் பேர் வச்சுக்கிறாங்க. இவங்களோட கனெக்ஷன் வந்து பாரிக்கு வந்து ஜாதி பற்று அதிகம். அவருடைய கேஸ்ட் வந்து பாரி வள்ளல் பாரி இருக்காங்கல்ல, அவங்களோட கனெக்ட் ஆகிறது. ஸோ இது எல்லாமே ஒரு சிமிலரான கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க கேட்டால் நாங்களாம் சாதி இதே கிடையாது, நாங்கள் பொது உடைமையாளர்கள். இவங்களை பார்த்தோம்னா நில உடைமையாளர்களாக தான் இருப்பாங்க. காலங்காலமாக அப்படி தான் இருந்திருப்பாங்க. கீழேருந்து டவுன்லேருந்து மேலே வந்தவங்க கிடையாது. இவங்களாம் ஆல்ரெடி நில உடைமையாளர்கள் தான். இவ்வளோ காலங்களில் இவ்வளோ விஷயங்கள் நடந்து பெரிய பெரிய காலேஜ்லாம் இருக்குது சென்னையில், மிகப்பெரிய காலேஜ். அந்த காலேஜ் இவர் படித்த காலேஜ் என்ன அப்படின்னா SRM யூனிவர்சிட்டி. அது யாரோட ஓனர் அப்படின்னா அதில் இருக்கவரும் அவர் பேர் பாரி. சாதிப்பட்டான், சாதி பேர், சாதியிலே கல்யாணம் பண்ணுறது என்னங்கடா இது எல்லாம் தெளிவாக பண்ணிவிட்டு அவங்க லவ் பண்ணாங்களாம். லவ் பண்ண பொண்ணுமே அவங்க சாதியான். பர்மாக்கான ரிட்டர்ன் நான் திரும்ப சொல்லியிருக்கேன். இங்கேருந்து தான் போனாங்க. பர்மாலே மக்கள்லாம் ஒரு ரிபல் கிரியேட் ஆகி அங்கே இருக்க தமிழர்களை வரட்டி விட்டாங்க. முக்கியமாக அவங்க விரட்டினதுக்கான காரணம் அவங்க நிலத்தை அவங்க சொல்லி சொரண்டாங்க. எப்படி இங்கே இருக்க கார்பரேட்டை விரட்டணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, ஜென்சி போராட்டம்னு சொல்கிறீங்கல்ல, அது அங்கே நடந்துச்சு. அங்கே நடந்தனால தான் அங்கேருந்து விரட்டி விட்டாங்க. தமிழர்கள் எல்லாருமே சொரண்டாங்கன்னா கிடையாது, அது ஒரு கூட்டம் சுரண்டுச்சு. எப்படி ஆந்திராவில் அங்கெல்லாம் போய் செம்மரை கடத்துறாங்கல்ல, அங்கே கடத்துறவன் தப்பிச்சிடுறான், ஆனால் வெட்டுறவன் மட்டும் சாகுறான்ல, அதே மாதிரி தான் அங்கேயும் பர்மாவில் வெட்டப்பட்ட தமிழர்கள் இருக்காங்களே, அடிபட்டவன்லாம் அப்பாவி வேலை பார்க்குற கூலியாள். ஆனால் மேலே இருக்கவன்லாம் ஆயிரும். ஆனால் அவன் தான் அந்த பிரச்சனைக்கான காரணமாக இருப்பான். அவன் எங்கேயும் மாட்ட மாட்டான், யாரு கண்ணிலையும் பட மாட்டான். அப்படிப்பட்ட ஆட்களை காப்பாற்றுறது தான் இந்த பாரிசாலன், சீமான் போன்ற ஆட்களோட வேலை. அதனால தான் தமிழ் தேசியம் சொல்லிட்டு உங்களை வெறுப்பு ஊற்றிவிட்டு தமிழர்கள்னு ஒரு போர்வைகளை ஒழிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு கேடயமாக வச்சுக்கிறாங்க. உங்களுக்குள்ள தான் இவங்க ஒழிஞ்சிருக்காங்க, உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்களா அதில் பட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸே ஆட் ஆகணும்னா ஜாயின் பட்டன் கொடுங்க. சூப்பர் பண்ணா என்ற சிம்பிளை தட்டி விடுங்க. யுத்தத்தில் வெற்றி என்பது மரணத்திற்குத்தான். பயப்படாது, புது பிரபஞ்சம்